வணக்கம், இது அறுசுவையும் ஆரோக்கியமும். இன்றைக்கி நம்ம சேனலில் கோவக்காய் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. முக்கியமாக டயபெட்டிஸ் இருக்கிறவங்க, அப்புறம் பிளட் ப்ரெஷர் இருக்கவங்க வந்துட்டு ஃபுட்டில் வந்து நிறைய இதை வந்து சேர்த்துக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம வந்து இதை க்ளீன் பண்ணிடலாம். நல்லா தண்ணி அலசி எடுத்துட்டு இதில் உள்ள காம்பெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ஊர் பக்கம்லாம் இது வந்து நிறைய கிடைக்கும். ஆனால் வந்து எனக்கு தெரிஞ்சு அதிகமாக இதை யாரும் சமைக்கிறதில்ல. ஆனால் ஆந்திராவில், ஹைதராபாத்லாம் பார்த்திங்கன்னா எல்லா காய்கறி கடையிலையுமே இது வந்து கிடைக்கும். ஆல்மோஸ்ட் எல்லாருமே வந்து இதை செய்வாங்க. ஹோட்டல்ஸில் கூட வந்து நிறைய எல்லா அந்த மீல்ஸ்லேயுமே சைட் டிஷ்ஷாக வந்து கண்டிப்பாக இது வந்து இருக்கும். இது வந்துட்டு நீளமாக கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ரவுண்ட் ஷேப்பில் வேணால் கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி நம்ம இந்த டிஷ்ஷை செய்யும்போது நல்ல மொறுன்னு இருக்கும் நமக்கு. இந்த சின்ன குழந்தைங்க மோஸ்ட்லி வந்து கோவக்காயே வந்து நிறைய பேர் வந்து விரும்பி சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது கண்டிப்பாக எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி நீளமாக முடிஞ்ச அளவுக்கு வந்து சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் பழமாக இருந்ததுன்னா அதை வந்து யூஸ் பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு நல்லா பிஞ்சாக காயாக இருக்கிறத பார்த்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கட் பண்ணது எல்லாத்தையுமே வந்துட்டு ஒரு பவுலில் வந்து நம்ம போட்டுக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு நல்லா மெலிசாக வந்து கட் பண்ணிக்கோங்க. இதில் வந்துட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பை சேர்த்து நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம். நார்மலாக வந்து இந்த கோவக்காயில் வந்து நிறைய தண்ணி இருக்கும். ஸோ அந்த தண்ணியெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் வெளியில் எடுக்கிறதுக்காக அப்போ தான் நமக்கு வந்து மொறுன்னு வரும். அதனால் வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்து பிசைஞ்சு ஒரு 2-3 நிமிஷம் வச்சோம் அப்படின்னா அந்த தண்ணியெல்லாம் ஓரளவுக்கு வெளியில் வந்துடும். அந்த தண்ணி வந்து நம்ம கொஞ்சம் வடிகட்டி எடுத்துகிட்டு அப்புறம் மசாலாலாம் நம்ம சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், கொஞ்சமாக தண்ணி வந்துருக்கு பாருங்கள். இந்த தண்ணி வந்து அது பசஞ்சு வச்சுருக்கும் போது வெளி வரக்கூடிய தண்ணி வந்து வடிகட்டி எடுத்துடலாம். அப்படியே ரிமூவ் பண்ணிவிடுங்க. இப்போ இதில் கடலை மாவு 2.5 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அரிசி மாவு 1.5 ஸ்பூனு. அப்புறம் கார்ன்ஃப்ளவர் 1 ஸ்பூன். உங்களுக்கு தேவைன்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள் ஒரு 1/4 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் அதை சேர்த்துக்கோங்க. கலர் வந்து நல்ல கலர் கொடுக்கும். நம்ம வந்து எக்ஸ்ட்ராவாக ஃபுட் கலர்ஸ் எதுவும் இதில் வந்து ஆட் பண்ண வேண்டியதில்லை. ஃப்ரை பார்க்குறதுக்கு வந்து நல்லா ரெட்டிஷாக இருக்கும். அப்புறம் காரத்துக்காக நம்ம நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய மிளகாய் தூளையும் 1 ஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க. சீரகத்தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு, கரம் மசாலா அரை ஸ்பூன் அளவுக்கு, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே கொஞ்சம் உப்பு சேர்த்துருந்தோம், அதனால் கொஞ்சம் பார்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போது இது எல்லாத்தையும் நம்ம ஒன்றா கலந்து மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இதுக்கு வந்து நமக்கு வந்து தண்ணி தேவையில்லை. இந்த காயில் இருக்க தண்ணி வந்து போதுமானது. தண்ணி தெளிச்சிங்கன்னா மசாலா வந்து ஒரே இடத்துல இதாகிடும். எல்லா இடத்துலையும் வந்துட்டு அந்த காய் முழுக்கப்படாது. அதனால் தண்ணியே சேர்க்காம நல்லா அப்படியே பிசைஞ்சு விடுங்க. இப்போ நல்லா கலந்தாச்சு. இப்போ ஒரு கடாய் வச்சிடலாம். கடாய் சூடானதுக்கப்புறம் இதை பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் வச்சுருங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இதை வந்து நம்ம பொரிச்சிடலாம். அப்படியே அள்ளி போடாமல் தனித்தனியாக ஒன்றா அப்படி பரவி எண்ணெயில் நல்லா பரவி படுற மாதிரி எல்லா இடத்துலையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். ஒரு 4-5 நிமிஷம் ஆகும் இது நல்லா ஃப்ரை ஆகி வரத்துக்கு. நல்லா திருப்பி விட்டு வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மெத்தடில் பண்ணிங்கன்னா கோவக்காய் வந்து சாப்பிடாதவங்க கூட வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. சின்ன குழந்தைங்கள்லாம் கூட விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், நல்லா வந்துட்டு இது இப்போது ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம எண்ணெயிலேருந்து இதை வந்து வெளியில் எடுத்துட்டு சர்வ் பண்ணிடலாம். மிச்சம் இருக்க எல்லாத்தையுமே நம்ம இதே மாதிரியே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், கோவக்காய் ஃப்ரை வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.